கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கடந்த வாரத்தில் கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும் என்கின்ற செய்தியின் தலைப்பில் நாம் பார்த்தோம். கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். கீழ்ப்படிதலை குறித்து முதலாவது நாம் பார்த்தோம். மனிதர்கள் கீழ்ப்படினோம், பெற்றோர்கள் கீழ்ப்படினோம், ஸ்கூலில் உள்ள மேடம் ஹெச்எம்க்கெலாம் கீழ்ப்படினோம், தாத்தா பாட்டிக்கெலாம் கீழ்ப்படினோம், பொது இடங்களில் எப்படி நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அப்புறம் அதற்கு பிற்பாடு தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பண ரீதியாக ஒரு மனிதன் ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படியும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி ஐஸ்வர்யம் என்றால் பணம். கீழ்ப்படியும் போது தான் பணம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது என்பதை நாம் பார்த்தோம் வேதத்திலிருந்து. கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். கீழ்ப்படிதல் என்பது வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும். கடந்த வாரம் நாம் கேட்டோம், அப்போ கடந்த வாரத்தோட போயிடுச்ச கீழ்ப்படிதல் அப்படின்னா இல்லை. இந்த வாரமும் இருக்குது கீழ்ப்படிதல், அடுத்த வாரமும் இருக்கணும். எப்பொழுதுமே நாம் கீழ்ப்படுகிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் கொண்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிறோமா? கடந்த வாரத்தை கேட்ட சத்தியத்தின்படி கீழ்ப்படுகிறோமா? அம்மா இதை செய்யணும், இதை செய்யாதனா செய்யக்கூடாது. ஸ்கூலில் மிஸ்ஸு ஹோம்ஒர்க் பண்ணணும். எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதான் வேத வசனம் அதிகமாக சொல்லுகிறது. ஆழமான சத்தியமாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்னவென்றால், பலியை பார்க்கிலும், சர்வாங்க தகன பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே தேவனுக்கு பிரியமாக இருக்குமா. சர்வாங்க தகன பலி, நீங்கள் சபையில் கொடுக்குற 1 கோடி ரூபாய் பணத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நிமிடம் நாம் கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையின் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு பணம் முக்கியம் இல்லைங்க. தேவனுக்கு பணம் முக்கியம் இல்லை. அவருடைய பார்வையில் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பார்வை, அவருடைய பாதை எங்கே இருக்கா? அவர் உட்கார சீட் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய பார்வையில் இந்த பூமி, இந்த பணங்கள், வெள்ளி பொருட்கள், தங்கம் பொருட்கள், வைரம், வைடூரியம், முத்துக்கள், பவளங்கள், கோமேத கற்கள், பதுபராகம், புஷ்பராகம், இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்தில் தங்கத்தில் ரோடு போட்டு வச்சுக்கிறார் நம்முடைய தேவன். அதுதான் அங்கே சீப்புனா விலை கம்மி. இங்கே தாரில் நம்ம ரோடு போட்டு வச்சுக்கோம், தார் ரோடு, சிமெண்ட் ரோடு. ஏன்னா இங்கே இதுதான் விலை கம்மி. அவர் அவ்வளோ பெரிய தேவன். தங்கத்திலே ஒரு மனிதன் ரோடு போட முடியுமென்றால், தேவன் ரோடு போட முடியும்னால் அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவரிடத்துல போயிட்டு நான் 5 கோடி ரூபா கொடுக்குறேன், 10 கோடி ரூபா கொடுக்குறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னா தரமாட்டார். ஆனால் தன்னைத்தான் தாழ்த்தி நம்முடைய மனதில், ஆவியில், இருதயத்தில் தாழ்மையுள்ள ஒரு குணத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் சேரும்போது அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். இதை தான் நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும். ஒவ்வொரு வாரமும் கீழ்ப்படினோம், ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படினோம். ஏனென்றால் பணம் இந்த பூமியிலே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லா ரீதிகளிலும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பணம் இல்லை என்றால் இந்த பூமியில் மனிதன் வாழ முடியாது. பரலோகத்தில் வாழலாம், அங்கே பணம் தேவையில்லை. ஆனால் இந்த பூமியில் ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை, தானும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களும் ஆசீர்வதிப்படக்கூடிய ரீதியில் வாழ வேண்டுமென்றால் பணம் மிகவும் முக்கியம். அந்த பணத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வாங்கி கொள்ள முடியும் என்றால், கீழ்ப்படிதனால் மட்டும்தான் முடியும். கீழ்ப்படிதல் பணத்தை கொண்டு வரும். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், குறைவு இல்லாத வாழ்க்கை. குறைவு இல்லாத வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவைன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ பின்னெல்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறைவில்லாத வாழ்க்கை, இந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். குறைவில்லாத வாழ்க்கை என்று நாம் சொல்லும்போது அப்போ நிறைவான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. பேட்டரி எடுத்துக்கோங்க,
அதில் ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும், மைனஸ்ன்னு ஒன்று இருந்தால் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும். ரெண்டு இருந்தால் தான் லைட் எரியுது. குறைவில்லாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நிறைவுள்ள வாழ்க்கை நாம் வாழும்படி தேவன் விரும்புகிறார். ஏதோ நடுத்தர வாழ்க்கை இல்லைங்க, வச்சிக்க தொட்டுக்கன்ற வார்த்தை இல்லை. பெரிய பெரிய கல்யாண வீடுகளில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா ஓரமாக வச்சுருப்பாங்க ஊறுகாய், சிவப்பு கலரில் கொஞ்சோண்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே அதை தொட்டு நக்கிக்கணும், அப்படியே குழம்பு மாதிரிலாம் பசங்க சாப்பிட முடியாது ஊறுகாயை. அந்த மாதிரி தேவன் அவருடைய பிள்ளைகள் வாழும்படியாக தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டார், திரும்ப போவதும் இல்லை. வச்சுக்கோ தொட்டுக்கின்ற வாழ்க்கை அல்ல, நிறைவு, நிறைவுள்ள வாழ்க்கை, ஒரு தரமான வாழ்க்கை, ஒரு ராஜாவை போல உள்ள ஒரு வாழ்க்கை. ராஜாக்கு ஏதாவது குறைவு ஏற்படுமா? தேசமே பஞ்சமாக இருந்தாலும், தேசத்துள்ள ஜனங்கள் பசியில் இருந்தாலும் ராஜாவுக்கு குறைவு ஏற்படாது. ஏனென்றால் ராஜாவோட களஞ்சியங்கள் எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும். அது ஒரு நாள் குறையாது, அது குறையாது. குறைவு ஏற்படுமானால் அது நிரப்பதற்கான வழியை தான் ராஜா பார்த்துக்கிட்டு இருப்பார், ஒரு நாளும் குறையாது. அவ்வளோ ஒரு தேவன் பாருங்க. ஏன்னா குறைவுள்ள ஒரு வாழ்க்கை என்றால் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைவுள்ள வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பங்கு கிடையாது. நிறைவுள்ள வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பங்காக மாறுகிறது. தேவனை அறியாத, தேவனை பின்பற்றாத, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காத தேவன் இந்த பூமியில் வரும்போது உலக இரட்சகராய் வந்தார். அவர் அனைத்து ஜனங்களுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து இந்த பூமியில் சாபத்திலிருந்து மீட்டு எடுத்து அவர் இந்த பூமியில் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஜனங்களுக்காக தான் இந்த பூமியில் வந்தார். சிலுவையில் நாம் பார்ப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரம் அடிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இருக்கிற அனைத்து பஞ்சங்களும் அனைத்து தரித்திரமும் நீங்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த பூமியில் குறைவுள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களும் ஏதோ ஒரு குறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் நிறைய பணத்தோடு வாழலாம் அவங்க, ஆனால் நிம்மதி இருக்காது. சாப்பிடும்போது நிம்மதி இருக்காது. நிம்மதி என்றால் சமாதானம், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏதோ நம்ம மதியம் ஆச்சு சாப்பிட்டாகணும், நைட் ஆச்சு சாப்பிட்டாகணும், காலையில் விடிஞ்சிச்சு அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாகணும், அப்படி தான் சாப்பிடுவாங்க. தவிர தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மகிமை ஐஸ்வர்யத்திலேருந்து பரிபூர்ணமான சமாதானத்தின் நன்மைகளிலிருந்து அவர்கள் சாப்பிட முடியாது. எவ்வளோ பணம் பொருள் இருக்கட்டும், தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதன் குறைவுள்ள மனிதன் தான். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு நல்ல கைகால் இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா வேலை செய்கிறேன், என் பேங்க்கில் இத்தனை லட்சம் இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன், நான் எப்படி குறைவுள்ளவனாக வாழ முடியும் என்றால், இந்த பூமியிலே நீங்கள் ஒருவேளை நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தெரியலாம், ஆனாலும் உங்களுடைய ஆவியில் குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்கள், ஆத்மாவில் குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்கள். எனவே தான் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் விரும்புகிறார். நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை ஏன் தேவன் விரும்புகிறார் என்றால், எல்லாவற்றையும் அவர் முன்மாதிரி இந்த பூமியிலே நடப்பித்து போயிருக்கிறார். எல்லாவற்றையும் முன்மாதிரியாக இந்த பூமியிலே செய்து கொண்டு போயிருக்கிறார். அவர் செய்யாததை சொல்லுகிற தேவன் அல்ல, சொல்லுகிறதை செய்யாத தேவனும் அல்ல. அவர் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவை கட்ட கொண்டு பண்ணும்படியாக இந்த பூமியிலே தேவன் நமக்கு அடையாளங்களாக சில நபர்களை வைத்து கொண்டு போயிருக்கிறார். நமக்கு அடையாளங்களாக நாம் பார்க்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்கிற 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சில அடையாளங்களாக சில முன்மாதிரிகளாக தேவன் வைத்து போயிருக்கிறார். உள்ள வாழ்க்கை என்று நாம் அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்ட குணமுள்ளவர், தேவன் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர், எப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நிறைவுள்ள தேவன். பரலோகத்தில் குறைவே இல்லைங்க, பரலோகத்தில் நிறைவு தான் இருக்குது. இதில் குறைவே இல்லை, பரலோகத்தில் நிறைவு தான் இருக்குது. பரலோகத்தின் சாயலின்படி தான் இந்த பூமியை தேவன் உண்டாக்கினார். பரலோகத்தை போல தான் இந்த பூமியை உண்டாக்கினார். நான் சொல்கிறேன், இந்த பூமியை தவிர ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டுமென்றால் வேற எந்த கோள்களையும் வாழ முடியாது. வியாழன் கோளுன்றாங்க, செவ்வான்றாங்க, சந்திரன்றாங்க, எந்த கோளிலையும் வாழ முடியாது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். பூமியில் தான் வாழ முடியும். வேதத்தின்படி, இந்த பைபிளின் படி பூமியில் ஒரு மனிதன் நலமும் விசாலத்தோடு வாழும்படியாக தேவன் விரும்புகிறார்.
இந்த பூமியை தவிர ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை எந்த கோளில் வாழ முடியாது. வாழ்கிற மாதிரி நினைக்கலாம். இவங்க வாழ்றதுக்கான முயற்சியெல்லாம் பல கோடிக்கணக்கில் ரூபாய் செஞ்சு செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி செய்கிறதுனால அவர்கள் போய் ஜீவியம் பண்ண முடியும் என்றால் பண்ண முடியாதுங்க. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் போது தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தேவன் சொன்னது ஒன்று, நாம் நினைப்பது என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இந்த பூமியை தான் ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. இந்த பூமியை ஆசீர்வதித்து கொடுக்கும்போது இந்த பூமியில் கர்த்தர் என்ன செய்யறாரு? மனுஷியை உண்டாக்குறாரு. மனுஷியை உண்டாக்குறாரு. இவர்கள் எங்கே வச்சார் என்று வேதத்தில் நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8லேருந்து 15 வரை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8லேருந்து 15 வரை. தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதலோகம் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டம் சில வேத வல்லுநர் சொல்றாங்க, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஈரான், ஈராக் போன்ற தேசங்களின் தொகுப்பு தான் ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். அது உறுதியான காரியம் என்று சொல்லாமல் இப்படி இருக்கலாம், ஈரான், ஈராக் போன்ற தேசங்களின் தொகுப்பாக இருக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தில் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, இந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு தெருவை கொடுக்கல ஆதாமுக்கு ஏவாளுக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தெருவை கொடுக்கல, ஒரு தோட்டத்தையே கொடுத்தாரு. தோட்டம்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி ஒரு பிளாட்டு 2 பிளாட்டு சேர்ந்த தோட்டம் கிடையாது. வருஷங்கள் அடங்கிய ஒரு தோட்டத்தையே கொடுத்தார். தோட்டம்னா நம்ம பார்க்குற மாதிரி இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் பார்க்குற பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது, தாவரவியல் பூங்கான்ட்டு. அந்த மாதிரி இல்லைங்க. அது கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிட்டு வந்துடலாம். இது ஏதேன் தோட்டம்னா இந்த பாண்டிச்சேரி மாதிரி நம்முடைய கற்பனையில் நாம் வைக்க வேண்டுமானால் இந்த பாண்டிச்சேரி முழுவதும் இல்லை, இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கூட ஏதேன் தோட்டம் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இவ்வளோ பெரிய தோட்டத்தை கர்த்தர் எத்தனை பேருக்கு படைச்சாரு? 2 நபர்களுக்கு மட்டுமே படைச்சார். 2 நபர்களுக்குமே மட்டுமே படைச்சார். இந்த 2 நபர்களுக்கு மாத்திரம் எதுக்கு இவ்வளோ பெரிய தோட்டம்? ஏனென்றால் கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவன். அவர் அவ்வளோ நல்ல தேவன். ஏன்னா நல்ல ஒரு விசாலமான ஒரு மனதுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்முடைய மூளை அறிவில் தேவன் இன்னார் என்கின்ற அறிவு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த குறைவுகள் எல்லாம் மாறும் பாருங்க. குறைவுகள் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நிறைவுகள் பெருகுகிற வாழ்க்கைக்கு நாம் மாறுவோம் பாருங்க. குறைவு இல்லாத வாழ்க்கை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதாம் ஏவாளுக்கே தேவன் இவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறி கனிகள் எல்லாமே இருந்துச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, விதமான கனிகளை அவர்கள் புசித்தார்கள். இன்னைக்கு ஒரு ஆப்பிளை வாங்கி அதை முழுவதும் சாப்பிட்றோம், ஒரு கொய்யாப்பழத்தை வாங்கி முழுவதும் சாப்பிட்றோம், ஒரு பேரிக்காய் வாங்கி முழுவதுமாக சாப்பிட்றோம். வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னா. ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தா நமக்கு பொறாமையை தாங்க வரும். அவங்க ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு கடி கடிச்சு தூரத்துக்கு போடுவாங்க. ஏன்னா அடுத்த ஆப்பிள் இருக்குது, மரத்திலே இருக்குது. அவங்க அந்த ஆப்பிள் மரத்தை தாண்டி போனோன்னே அடுத்த கொய்யா மரம் இருக்குது. கொய்யா மரம் தாண்டிட்டு போனோன்னே அங்கே ப்ளம்ஸ் மரம் இருக்குது, சப்போட்டா மரம். பழங்கள் இதெல்லாம் நம்ம கண்களால் நாம் பார்க்கக்கூடிய பழங்கள். தேவன் கிடைத்த பழங்களின் வகைகளே இன்னும் திறமையாக இருக்கும். அவ்வளோ நல்ல தேவனுங்க. சரி, ஓகே, அவர் அவ்வளோ பெரிய இடத்த தான் கொடுத்தாரு. இவங்க 2 பேர் குடிக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு குழா போதாது. தமிழ்நாட்டு பகுதியெல்லாம் அடித்து எடுப்பாங்க பாருங்கள், குழா தண்ணி அடித்து எடுப்பாங்க குழா போட்டு. இந்த பாண்டிச்சேரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இங்கே குழாலாம் எல்லாம் அடித்து எடுக்கிற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டு பகுதியில் குழா போட்டு அடித்து எடுப்பாங்க. 2 பேருக்கு அந்த ஒரு குழா போதாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, இந்த 2 பேர் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் 4 ஆறுகளை உண்டாக்குறாருங்க. 4 ஆறுகள்.
அவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. 4 ஆறுகளை உண்டாக்குறார். ஏன் இதை வாசிக்கிறோம், ஏன் இதை தியானிக்கிறோம், ஏன் இந்த பகுதியில் நாம் திரும்ப திரும்ப கவனம் செலுத்துகிறோம் என்றால், தேவனை குறித்த ஒரு உயர்ந்த உன்னதமான வெளிப்படையான அறிவு நம்முடைய இருதயத்தில் பெருக வேண்டும். பெருகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற ஆரம்பிக்கும், துளிர்விட ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 4 ஆறுகளை கொடுத்தார். 4 ஆறுகளை கொடுத்தார். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் ஓடுமா. ஆவிலா தேசம் முழுவதும் ஓடுமா. இரண்டாம் ஆற்று கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பிய தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுமா. வாசிக்கும் போதே ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய மனதில் தேவனை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணங்கள் உண்டாகுது பாருங்க. மூன்றாம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். 4 ஆறுகளை கொடுக்கிற தேவனுங்க. 4 ஆறுகளை கொடுத்திருக்கிறார். அவளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக, வெற்றியும் செழிப்புமாக, குறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதனே அப்படி என்றால், அவர்களுடைய சந்ததியில் வந்த நாம் யாருடைய சந்ததி? குரங்குலேருந்து வரலங்க. இன்னைக்கு அநேக விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தா அப்படின்ட்டு. ஒரு குரங்கு வருமா, அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து வருமா, அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து வருமா, அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து வருமா, அப்புறம் அப்படியே நடந்து போகுமா, அப்புறம் அப்படியே போய் குரங்கு என்ன செய்யுமா, இலை தலையெல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிறோமா, அப்புறம் அப்படியே படிப்படியாக மனுஷனாக மாறினான். அங்கிருந்து மனிதன் வந்தான் என்பதற்கு ஆயிரக்கணக்கான பணங்களை அறிஞர்கள் இன்னும் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில பிறந்த, தாயின் கருவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலாக பிறப்பிக்கப்பட்ட மனிதர்கள். அவர்கள் தேவ சாயலாகவே இருக்கிறார்கள். இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. எனவே தான் ஆதாம் ஏவாள் ஆசீர்வதிக்கப்பட்ட அதே தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம். ஆதாம் ஏவாளோடு மாலை வேளையில உலாவின தேவன் நம்மோடும் அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர்களோடு பேசின அதே ஆவியானவர் நம்மோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர்களோடு சத்தத்தை கேட்ட அதே ஆவியானவர் நாம் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு அவ்விதமாக கொடுத்துக்கிறார். அவர்களுக்கே அவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார். சொல்லப்போனால் அவர்களை போல இந்த பூமியில் செல்வ செழிப்பாக யாரும் வாழ்ந்ததே இல்லை. எப்பொழுது? அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பொருளாதார செழிப்பில் ரொம்ப மிதமிஞ்சி வாழ்ந்தாங்க. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் அவங்க 2 பேர் தான் ஆளுகை செய்ய முடியும். அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளவு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. அதனால தான் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். அதுக்கு பிற்பாடு வந்த சந்ததியாரெல்லாம் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு விதமான மனக்குழப்பத்தில் அநேக விசுவாசிகள் இருப்பார்கள். ஆனால் கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. குறைவுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை. நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். ஆதாமுடைய சந்ததியில் பிறகு நோவா வருகிறார். நோவாவுடைய சந்ததியில் அவருக்கு 3 குமாரர்கள். அதிலே வருகிறார் ஆபிராம். அந்த ஆபிராமுடைய வாழ்க்கையை நாம் குறித்து வேதத்தில் தெளிவாக நாம் பார்க்க போனால் அது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கதை பாருங்க. இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக இந்த பூமி முழுவதும் கர்த்தர் மனிதனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனிதனுடைய பேர் தான் ஆபிரகாம் வரல. ஆதியாகமம் 12:13 சில அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்னு வரல, ஆபிராம் தான் வந்திருக்கு. ஆபிராம் இந்த பூமியில ஒரு வேளை தரித்திரத்தில் இருந்திருப்பானா, பசிலே இருந்திருப்பானா, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தான். எப்பனா இயேசுவை அறிவதற்கு முன்பதாக, தேவனை அறிவதற்கு முன்பதாக. அதற்கு பிற்பாடு இல்லை. ஆதியாகமம் 12 கர்த்தர் தெரிந்து கொள்றாரு ஆபிராமா. ஆதியாகமம் 13:2 வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளையும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். இன்னைக்கு அநேக நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பொண்ணு தான் இருக்கு, இத்தனை கிராம் தான் சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனால் இந்த ஆபிராமுடைய வாழ்க்கையில
வெள்ளி பொண்ணுமான ஆஸ்திகள், ஆஸ்திகள்னா அதிகம்ன்ற வேதத்துல வருது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் இல்லை, இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பஞ்சம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகள் நிறைவாகும். குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நிறைவாக மாற்றுகிறார். குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நிறைவாக மாற்றுகிறார். ஆதாம் சந்ததியிலிருந்து நோவாவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நோவாவோட சந்ததியிலிருந்து வந்த ஆபிராமுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுங்க. எல்லாருக்குமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாதது. ஆபிராம் கர்த்தர் அப்புறம் ஆபிரகாம்னு பேர் மாத்திட்டாரு. அந்த ஆபிராமுடைய குமாரனை ஈசாக்கு பஞ்சத்துல அடிபட்டான்னா, பஞ்ச தேசத்துல இருந்தான், பஞ்ச தேசத்துல ஜனங்கள் மத்தியில் இருந்தான். ஆனால் கர்த்தர் இந்த ஈசாக்க ஆசீர்வதிச்சார் பாருங்க. ஆதியாகமம் 26:13 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 26:13 அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யத்தோட வாழ்ந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள்னு சொல்றமே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், எல்லாருமே அவர்கள் குறைவுள்ள வாழ்க்கை வாழவில்லை. அவர்கள் எப்பொழுது நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்பொழுதுமே நிறைவுள்ள வாழ்க்கை. ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இதுல மகா பெரியவனான மட்டும்தான் போட்டிருக்கு. அதாவது திரளான ஆஸ்திகளை உடைய ஒரு மனிதனாக உடையவனானான். திரளான ஆஸ்திகளை உடைய ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அந்த நாட்கள்ல கர்த்தர் அப்படிதாங்க ஆசீர்வதிக்கிறாரு. தேவனை இருதயத்திலே முழு மனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளும் அல்ல, குறை உள்ளவர்களாக அல்ல, குறைவு இல்லாத வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் விரும்புகிறார். குறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் விரும்பவில்லை. நீங்களாம் குறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆஸ்தியமும் கனமும் மகிமையும் அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உகந்ததோ அதே போலதான் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு தகப்பனுடைய சொத்து முழுவதும் தகப்பனுடைய காலத்துக்கு அடுத்த பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். பூமியில் வைத்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், அண்ணனாக இருக்கிறார். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறைவு இல்லாத வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் விரும்புகிறார். குறைவு உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் விரும்பவில்லை. நாம் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்படணுங்க. கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரருக்கும் ஊழியங்களுக்கும் பணம் என்பது பற்றாக்குறையாகவே இருக்கக்கூடாது. பணம் என்பது பற்றாக்குறையாகவே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அவர்கள் சர்வ சாதாரணமாக பல லட்சங்களை கையாளக்கூடிய ஊழியர்களாக இருக்கும்படியாக, விசுவாசிகளாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய காலகட்டத்திலும் 20 வருடம் 30 வருடம் சபைக்கு சென்று தரித்திரத்திலே வாழுகிற விசுவாசியும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் தேவனை குறித்த ஒரு உயர்ந்த அறிவில்லாமையால் பூமியிலே அவர்கள் தரித்திரலாக இருக்கிறார்கள். வாடகை வீட்டிலே இருக்காங்க. ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு ஓட்டு வீட்டில் இருந்துக்கலாம். இன்று 40 வருஷம் 50 வருஷம் ஆகியும் கடைசி காலகட்டம் ஆயிடுச்சு, பேர பிள்ளையெல்லாம் எடுத்துட்டாங்க. இன்றும் வாடகை வீடு தான். அநேக விசுவாசியில நான் பார்க்க முடியும் பாருங்க, இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல கூட. விரும்பலைங்க. நம்ம வாடகை வீட்டில் இருக்கலாம், நம்ம ஒரு குடிசை வீட்டில் இருக்கலாம். இந்த ஊர்ல கீத்து கோட்டான்றாங்க, குடிசை கோட்டான்வாங்க. ஏற்றுக்கொண்டு தேவனுடைய போதனைகளை, தேவனுடைய சத்தியங்களை நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயங்கள் விஸ்தாலப்பட வேண்டும். நம்முடைய இருதயங்கள் குறித்து ஒரு உயர்ந்த அறிவோடு வரும்போது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறப்போ நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கீத்து கொட்டாதான் இருக்கும். ஆனால் அந்த கீட்டு கொட்டாயில வாழுகிற ஒரு மனிதனுடைய இருதயம் வாழும்போது கீத்து கொட்டா ஓட்டு வீடா மாறும், ஓட்டு வீடு கல்லு வீடா மாறும், கல்லு வீடு அரண்மனை போன்ற ஒரு வீடா மாறும். உங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய வீடாக கர்த்தர் மாற்றுவார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஒன்று அரண்மனைக்குள்ளே சுகம். அரண்மனை போன்ற ஒரு வீடுகளை வாழும்படியாக தேவன் விரும்புகிறாரா? மாளிகை போன்ற வீடுகள்ல படங்கள்ல பார்த்துருக்கோம். ஆதி காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய வீடா இருக்கும், எல்லா பக்கமும் வாசல் இருக்கும், அவங்களுக்குலாம் பெரிய தோட்டம் இருக்கும். அந்த கார் உள்ள போய் சுத்தி ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு தான் போய் நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட தான் வாழும்படியா தேவன் விரும்புகிறாரு. இந்த பூமியில பிறந்துட்டேன், அந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு ஓட்டு வீட்டை கொடுத்தா போதும், நான் இருக்கிறதுக்கு
ஒரு ஓட்டு வீட்டை கொடுத்தா போதும், அண்ட ஒரு குடிசையும் 2 வேளை கஞ்சி கொடுத்தா போதும், நான் கத்தருக்காக வாழ்ந்துட்டு போயிடுவேன். படிக்கிற தேவன் அல்ல. திட்டமும் அது அல்ல. ஏனென்றால் தனிப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் மிகவும் முக்கியமான என்னவென்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தானும் வாழ்ந்து மற்றவர்கள் வாழும்படியாக பணத்தை வாரி இறைத்து கொடுப்பதாங்க. அதுதான் தேவன் விரும்புகிறாரு. அப்பேற்பட்ட மனநிலை உள்ளவர்களாக தான் நீங்களும் நானும் இருக்கணும் இந்த இடத்துல. ஆமா, தனக்குன்னு வச்சுக்கிட்டு போறல தேவன் விரும்பலைங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய செல்ல பிள்ளையே கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினாரு. தங்க ரோட்ல நடந்தவரை இந்த பூமி புழுதியில நடக்க விட்டாரு, தூசியில நடக்க விட்டாரு. தேவன் இடத்துல இருந்து மிக சிறந்ததே கர்த்தர் நமக்காக கொடுத்தாரு. நாம் நம்முடைய இருந்த மிக சிறந்ததை ஜனங்களுக்காக விதைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இல்லாதப்பட்டவர்கள் கொடுக்க முடியாது கர்த்தர் சொல்றாரு. அது பிசாசுடைய ஒரு குணம். அதிகமாக சேகரித்து வீடு மேல வீடு, மாடி மேல மாடி, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டது, பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் பொக்கிஷம். பாவிகளின் ஆஸ்தி பார்த்துட்டு இருக்காரு. நீ சேர்த்து வைக்கிறியா, ஒரு நாள் என் பிள்ளை வருவான், அதை நான் சுதந்திரிக்கிற அவனுக்கு வாய்க்காலை நான் திறந்து விடுவேன் அப்படின்றாரு. தேவனுடைய திட்டத்தின்படி பணத்தை இவர்களும் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் வாழ முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனோதான் என்று வாழ்ந்துட்டு போவதல்ல. அநேக பணங்களை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் ஏதுவாக இருக்கிறார். நம்முடைய மனது விசாலமாக வேண்டும். நம்முடைய மனது விசாலமாக வேண்டும். அப்படி வாழும்போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் எப்பொழுதுமே குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ சொல்றாரு. அதுக்கு உதாரண வேதத்தில் நிறைய இடங்களில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. குறைவே இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். குறைவே இல்லை என்று. ஜீவனுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம், ஆதியாகம புஸ்தகத்தில். புதிய ஏற்பாட்டிலையும் நாம் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்த குறைவு வரும்போது நிறைவை தேவன் கொடுக்கிறார். நிரப்புகிற தேவன் அவர், நிரப்புகிற தேவன். குறைவு வரும்போது நிரப்பி வச்சுக்கோ தொட்டுக்கின்ற ரீதியில் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன், அள்ளி கொடுக்கிற தேவன். யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-11 வரை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 2:1-11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புகள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, இங்கே ஒரு குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை வருது, குறைவுபட்ட ஒரு நேரம் வருது, குறைவுபட்ட நேரம். இந்த குறைவுபட்ட நேரத்தில் ஆண்டவரை இயேசுக்கு என்ன செய்கிறார்னா, நிறைவை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறாரு. அந்த மாதிரியா நம்ம போய் சொல்கிறாங்க, ஏசப்பா இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு, என்ன செய்ய போகிறாங்க கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்னா, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயார் மரியாதை பார்த்து சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் குறைவு என்பதே இல்லை.
எனவே தான் திருமண நிகழ்வுகளில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் எல்லா நிகழ்ச்சிகளையும் முதலாவது நாம் தேவனுக்கு முதலிடம் செலுத்துகிறோம். தேவனுக்கு நாம் செலுத்தும் போது அங்கே குறைவு உண்டாகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் குறைவை கர்த்தர் கட்டளையிட மாட்டார். குறைவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட மாட்டார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிற பண்ணிக்கிற தேவன் அந்த இடத்துல நிறைவே தான் கட்டளையிடுவார். நிறைவை எப்படி கட்டளையிடுவார் அப்படின்னா, ஆச்சரியமான ரீதிகளில் கட்டளையிடுவார். மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ரீதியில், மனுஷனுடைய செயல்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல 6 கச்சாடி நிறைய நிரப்பினார்கள். அவங்க தேவைப்பட்டது கொஞ்சம் தான் திராட்சரசம். ஆனால் கர்த்தர் கொடுத்தது, வேத வல்லுநர் சொல்கிறாங்க, 900 லிட்டரு மனம் மணக்கக்கூடிய ருசி மிகுந்த திராட்சரசத்தை தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு பாருங்க. அந்த கானாவூரே திராட்சரசத்தின் மனத்தினால் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே நாம் ஒன்று கவனித்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, தொழிலே, வியாபாரத்திலே, போகும் இடமெல்லாம், வரும் இடமெல்லாம், இருக்கிற இடமெல்லாம், படிக்கிற இடங்களில், ஸ்கூலில், டைனிங் ஹாலில், கிளாஸ் ரூமில், ப்ளே கிரவுண்டில், எல்லா இடங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது குறைவு என்பதே வராது, நிறைவு தான் வரும். எப்பொழுதுமே நிறைவு தாங்க வரும். இன்னும் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கலாம் கானாவூரில், நம்ம ஊர் மாதிரி தான் எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த குடும்பத்தில் அந்த மணமகனுடைய பெற்றோரும் மணமகளுடைய பெற்றோரும் செய்த மிக சிறப்பான காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தனால அவர் அழைப்பின் பேரிலே வந்தார். வந்ததுனால குறைவுபட்ட நேரத்தில் கர்த்தர் அற்புதமாக தம்முடைய முதலாவது அற்புதத்தை திருமணத்தில் நடத்தி வைத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். குறைவுபட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் இடமெல்லாம் அவமானம் என்பதே இருக்காது. அவமானம் என்பதே இருக்காது. அந்த பெற்றோர்கள் அவமானப்படவில்லை, கனப்படுத்தப்பட்டார்கள், மகிமைப்படுத்தப்பட்டார்கள். அதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ரீதிகளில் இருக்கும்போது குறைவு வர்ற மாதிரி இருக்கலாம், குறைவு தோன்றுகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து வரும் பாருங்க நிறைவு, சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு அவர் நிறைவை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன், குறைவு தேவன் அல்ல. நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்த பாருங்க, கீழ்ப்படிந்தால் பணம் பெருமை என்கிற தலைப்பில் பேதுரு பேதுருவோட படகுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் என்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுனே வலைகளை போடுன்றாரு. ஆனால் பேதுரு ரொம்ப ஞானமுள்ளவர், வலையை மட்டும்தான் போட்டார். திரளான மீன்களை பிடித்தார்கள், வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தார்கள். ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம், ஒரு மீன் கூட அகப்படலன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூஜ்ஜியத்திலேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? திரளான மீன்கள். அவ்வளோ தூரம் நிரப்புகிற தேவனுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கூட, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட, யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குறைவு என்பதை தேவனுடைய திட்டம் அல்ல, அவருடைய ஃபார்முலாவும் அல்ல. அவருடைய ஃபார்முலா எல்லாம் நிறைவு தான். நிரப்புகிற தேவன் தான், கொடுக்கிற தேவன் தான், அள்ளி கொடுக்கிறவர் தான், அளவற்ற ரீதியில் கொடுக்கிற தேவன் தான், பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிற தேவன் தான், வனாந்தர தாபரங்களின் நெய்யை பொழிய பண்ணுகிற தேவன் தான். தேவன் விசாலமான தேவன், பெருக்குகிற தேவன், நிரப்புகிற தேவனுக்கு இன்னொரு அடையாளம் என்னவென்றால், அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை எப்படி சொல்கிறார் கர்த்தர்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விஸ்தாலமான கானான் தேசம். அதுவும் கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறாரா? இந்த பூமியில் எவ்வளோ தேசங்கள் இருந்துருச்சு. ஆனால் கர்த்தர் பார்த்து வைத்திருக்க தேசம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்குறித்த தேசம், அது சாதாரண தேசம் இல்லைங்க. அதில் போட்டிருப்பாருங்க, நலமும் விஸ்தாலமான தேசம். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் தங்குறதுக்குன்னா, சும்மா அப்படியே ஒரு ஊருக்குள்ளே அப்படியே நீங்களாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 100 பேர் குடியிருங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 200 பேர் குடியிருங்க, அடுக்குமாடி மேலே அடுக்குமாடி வீடு கட்டி குடியிருங்க, அப்படி இல்லை. நலமும் விஸ்தாலமான தேவன். வேதத்தை நன்கு படிக்கணும். படிக்கும்போது வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அறிந்து நாம் அதை படிக்கும்போது நம்முடைய இருதயத்தில் தேவ ஆவியான நம்மளோட பேசுகிறார். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கே தேவன் நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தாருன்னா, அவருடைய புத்திரராய நீங்கள், அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். நம்ம
பரிசுத்த தேவனாகி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நாம் வந்திருக்கிறோம். அவர்களுக்கே தேவன் நலமும் விஸ்தாலமான இடத்த கொடுத்தார் என்றால், உங்களுக்கு எனக்கு 10க்கு 10 ரூமு, 10க்கு 10 ஒரு கிச்சனே கொடுப்பாரு? மனதின் எண்ணங்கள்லேருந்து தூரத்துக்கு எறியினது இயேசு நாமத்தினால. நம்ம ஹாலே அவ்வளோ பெருசு இருக்கும், கிச்சன் அவ்வளோ பெருசு இருக்கும், பெட்ரூம் அப்படி இருக்கும், கார் பார்க்கிங் அப்படி இருக்கும், சுற்றி தோட்டம் தரவுகள். அதை நான் சொன்னேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மேன்சன் அரண்மனை போன்ற வீடுகள் இந்த இடத்துல இருக்குது, வெளிநகரில் இருக்குது. அந்த மாதிரி வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 3-4 வீடு நான் பார்த்துருக்கேன் இங்கே கிளை நகரில். அந்த மாதிரி சுற்றி தோட்டம் இருக்கும், நடுவில் ஒரு வீடு இருக்கும், காரு இங்கிட்டு போனால் அங்கிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு வழி வாசல்லாம் உண்டு. சும்மா என்ன லட்சம் ஏறிக்கிட்டே போகுது. பிளாட்டு வீடு கட்டக்கு கொத்தனார் கூலி இவ்வளோ போய்கிட்டே இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஜாமான் ஏறிக்கிட்டே இருக்குது, ஜிஎஸ்டி அது இதுன்னு எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார் என்றால் அஸ்திபாரம் போடுகிற அந்த நாள் முதற்கொண்டு பால் காய்ச்சி முடிக்கிற அந்த நாள் வரையும் தேவையான பணங்களை உங்களிடத்தில் கொண்டு வர, உங்களுடைய கரங்களில் கொடுக்க ஆச்சரியமான ரீதிகளில் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேகர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் அவங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை நிமித்தமாக சில பேர் அஸ்திபாரத்தோடு நிப்பாட்டிடுறாங்க, சில பேர் ஓட்டுநரோடு நிப்பாட்டுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், நான், ஊழியமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கெட்டும்போது தொடக்கத்துலேருந்து முடிவு வரையும் கர்த்தர் அதினதின் காலத்தில் பண தேவைகளை ஆச்சரியமான ரீதிகளில் கொண்டு வந்து தருவாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கணும். விசுவாச வார்த்தை ஊழியம் என்று பேர் வச்சுட்டா மட்டும் பார்த்தாது, கண்ணுக்கடங்காத ரீதியில் விசுவாசிக்க வேண்டும். கால்கள் ஒரு தண்ணி யாராவது நம்ம எடுத்து குடிப்போமா? டேங்க்கில் ஏற்றி வச்சுக்க தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டேங்க்கில் மேலே ஏற்றி வச்சுக்க தண்ணியே குடிக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் கர்த்தர் கால்களை ஒரு தண்ணி எடுத்து அற்புதமாய் மாற்றி அற்புத திராட்சை ரசமாய் மாற்ற முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த குறைவு உள்ள வாழ்க்கையில் இந்த குறைவு இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். குறைவு இல்லை. ஒருவேளை குறைவு வர்ற மாதிரி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த குறைவை நான் சபிக்கிறேன், அதை நான் நிராகரிக்கிறேன். என் மனதில், என் ஆவியில், என் ஆத்மாவில் நிறைவை நான் கட்டவிழ்கிறேன் என்று நாம் சொல்லணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார், நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பணம் வருங்க. எல்லாம் உங்களுக்கு எனக்கு வர வேண்டிய பணம் இனிமேல் அச்சிட மாட்டாங்க. இந்திய கவர்மெண்ட்டில் ஏற்கனவே அச்சிடப்பட்டு பாவிகளின் ஆஸ்திகளில் இருக்குது. நிறைய பணக்காரங்க என்ன செய்கிறாங்க, பணத்தில் அங்கங்கே என்ன செய்கிறாங்க, செங்கலாக மாற்றி வச்சுருக்காங்க. கார்டனில், பாத்ரூமில் குழியை தோண்டி தோண்டி புதைச்சி வச்சுருக்காங்க. எல்லா பணங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். எல்லா பணங்களும். ஆமாம், உண்மைக்கு தான். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இப்போ தான் எல்லாம் பணங்கள்லாம் வேறு மாதிரி எல்லாமே டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களில் கூட வந்திருக்கு. கார்டனில் போய் அப்படியே மேலே புல் வளர்ந்துருக்கும். அந்த புல் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கான அறிகுறியே இருக்காது. அப்படி சூப்பராக இருக்கும். குறிப்பிட்ட இடத்துல தோண்டிங்கன்னா எடுப்பாங்க. 1 பெட்டி, 2 பெட்டி, 3 பெட்டி, 4 பெட்டி எடுக்கும்போது பார்த்தா ஃபுல்லாக பணமாக இருக்கும். வைர கற்கள், முத்துக்கள், முக்கியமானதெல்லாம் என்ன செஞ்சுப்பாங்கன்னா செங்கல் மாதிரி ஒரு பாக்ஸில் செஞ்சு வச்சுப்பாங்க. செங்கலை பார்த்தா இதை பார்த்தாலும் ஒன்றா தான் தெரியும். ஆனால் அதான் பிசாசுனுடைய பிள்ளைகளுடைய இடத்துல இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கொண்டு வருவார். எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கொண்டு வருவார். பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், பாவிகளின் ஆஸ்தி பாதாளத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய, பரிசுத்த பிள்ளைகளாகிய, அவருடைய திட்டத்தின்படி வாழுகிற நமக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை கொண்டு வந்து சேர்ப்பார், நம்முடைய களஞ்சியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இது ஆச்சரியமாக தான் இருக்கும், இது அற்புதமாக தான் இருக்கும். நம்முடைய மூளை அறிவுக்கு யோசிக்க முடியாதுங்க. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் பாலுந்தேனை பற்றி யோசிக்கணும்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் வாக்கு தத்தத்தின்படி கொண்டு போய் விட்டார். எனவே தான் நம்முடைய வாழ்க்கை, ஊழியம், குடும்பம், தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நேர்த்தியாய் அவர் கொண்டு வந்து செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நேர்த்தியாய் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கீழ்ப்படிந்தால் பணம் பெருகும் என்று. இந்த வாரத்தில் நாம் பார்க்கிறோம் குறைவு இல்லாத வாழ்க்கை. குறைவு இல்லாத வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நிறைவு. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் மட்டும் இல்லை, எல்லா கைகளின் பிரயாசத்தில் நிறைவு, ஊழியத்தில் நிறைவு, தொழிலில் நிறைவு, வியாபாரத்தில் நிறைவு, சமாதானத்தில் நிறைவு, சந்தோஷத்தில் நிறைவு, சுகத்தில் நிறைவு, பலத்தில் நிறைவு, ஞானத்தில் நிறைவு, அறிவில் நிறைவு, புத்தியில் நிறைவு, எல்லாவிதத்திலும் நிறைஞ்சு வாழணுங்க. ஒரு வாழ்க்கை என்பது எல்லா விதமான காரியங்களையும் உள்ளடக்கியது. வெறும் பணம் மாத்திரம் அல்ல. நான் இங்கே பணத்தை குறித்து ஏன் போதிக்கிறேன்னா கர்த்தர் சொல்கிறனால நான் சொல்கிறேன். ஆனால் ஞானம் குறைவுடும்போது கூட ஞானத்தை சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுக்கிறார். புத்தி இல்லாத இடங்களை புத்தி கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமாம், எப்பொழுதுமே
நாம் நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய திட்டத்தின்படி வாழக்கூடாது. தேவன் சொல்லுகிறாரா என்று ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து தேவனிடத்துல கேட்டு நம் காரியங்களை செயல்படுத்த வேண்டும். என்னிடத்துல பணம் இருக்கு, நான் அங்கே அதை வாங்கி போட்டுருவேன், இங்கே இதை வாங்கி போட்டுருவேன், இது இப்படி செஞ்சிருவேன், அதை அப்படி செஞ்சிருவேன். சிறப்புமாக கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்தோமானால் இந்த பூமியிலே ஒரு ராஜாவை போல் நாம் வாழ முடியும். இந்த பூமியில் எப்படி வாழ முடியும்? ஒரு ராஜாவை போல். ராஜாவின் அதிகாரம் வேறுங்க, ராஜாவின் ஆளுகை வேறு. ராஜாவினுடைய திட்டம் ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷனுடைய திட்டம் போல இருக்காது. சாமானிய மனுஷனுடைய திட்டம் என்ன? ஒரு மூட அரிசி வாங்கினா 2.5 மாதத்துக்கு வரும்னு. ஆனால் ஒரு ராஜாவுடைய திட்டம் என்ன? களஞ்சியங்களை எப்படி நிரப்பலாம், குறைவே வராது அவருடைய களஞ்சியங்கள். அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் ஒரு ராஜாவை போல, ஒரு மகாராணியை போல, ஒரு இளவரசியை போல வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். ராஜாவுக்கெல்லாம் ராஜா இயேசு ராஜா இந்த பூமியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பரலோகத்திலும் இருக்கிறார், பூலோகத்திலும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார், உங்களுக்கு அருகிலும் இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக அவர் நம் மத்தியிலே நம்மளோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். குறைவு இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக, நிறைவு உள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய விருப்பம்தான் உங்களுடைய விருப்பமாக மாற வேண்டும். உங்களுடைய விருப்பம் அவருடைய விருப்பமாக மாறக்கூடாது. அவருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு நோக்கத்தோடு நம்மளோட இடைபடுகிறவராக இருக்கிறார். புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் இன்னார், மனிதன் இன்னார். வேறு, தேவனுடைய திட்டம் முற்றிலும் வேறு. எப்பொழுதுமே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய கண்கள் நமக்கு தயவு, கிருபை, காருண்யம் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். நாம் யாவரும் எழுந்திருப்போம். ஒரு நிமிடம் கர்த்தர் கொடுத்த இந்த சத்தியத்துக்காக. கர்த்தர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எங்கு இருந்தாலும், இந்த தேசத்தில் இருந்தாலும், உங்கள் இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, பகைமை, எரிச்சல், பொய் சொல்லுதல், புறங்குறுதல், மற்றவர்கள் இழிவாக பேசுதல், இழிவாக நடத்துதல், இது போன்ற காரியங்கள் இருந்தால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கும்போது துக்கப்படுகிறார். உங்களுடைய உள்ளத்தில் அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய இரத்தத்தை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து, ஆவியானவரை குறித்து பாடான காரியங்களை நிரம்பி இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எதுவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நிறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்துக்கு ஒத்து இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்முடைய இருதயம் மாறுபாடான இருதயமாக இருந்துட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னை நடத்தலை, கர்த்தர் எனக்கு பணத்தை தரலன்னு சொல்ல முடியாது. அதோட ஒன்று இசைவாய் இருக்கும்போது தேவையான காரியங்கள் சம்பூர்ணமாய் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நிமிடம் மாத்திரம் நீங்கள் கர்த்தரை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கொண்டிருக்கிற யாவரும் எங்கிருந்தாலும், வாழ்க்கையில் காணக்கூடிய குறைவுகள் எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் குழந்தைகள் இல்லையா, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, தரித்திர பிரச்சனை தாண்டவம் ஆடுகிறதா, குடும்பத்தில் பிள்ளைகள் நன்றாக படிக்கலையா, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலையா, ஏற்ற வரன்கள் கிடைக்கலையா, வாழ்க்கை இருண்டாக இருக்கிறதா, தோல்வியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, சூழ்நிலை யாராக இருந்தாலும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆச்சரியமாக அற்புதமாய் மாற்றுவார். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய இருதயம் மாத்திரம் கர்த்தருக்கு உகந்து இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் யாவரும் ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனான இயேசு நாம் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, கர்த்தாவே, குறைவு இல்லாத வாழ்க்கை என்கிற சத்தியத்தின் கீழ் நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே இந்த வெளிப்பாடான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதாம் ஏவாளை உருவாக்கி கர்த்தாவே இந்த 2 நபர்களுக்காக 4 ஆறுகளை உண்டாக்கி பல தேசங்களில் ஓட செய்த தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் போதுமானதற்கு அதிகமான ரீதியில் செயல்படுகிற தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிற தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், தொழிலில், கர்த்தாவே, வியாபாரத்தில், கர்த்தாவே, பிஸ்னஸில், எந்த இடத்துல கர்த்தாவே குறைவுகள் காணப்பட்டாலும் நிறைவை நீர் கட்டவிழ்க்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை நீர் கட்டவிழ்க்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். பரிபூர்ணமும் கர்த்தாவே நிரம்பி வழியக்கூடிய ஒரு வாழ்க்கை நீர் கட்டவிழ்க்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் குறைவுகள் காணப்படும் போது அதை நிறைவை நீர் கட்டவிழ்க்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய
இருதயத்தில் வாஞ்சியும் கர்த்தாவே எண்ணங்களையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த கர்த்தாவே தேவையோடு இந்த இடத்துல கூடியிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள், இவர்கள் யாவரையும் கர்த்தாவே தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வித்து அனுப்புகிறபடியால் நன்றி. கர்த்தாவே வருகிற வாரம் ஒரு வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பலத்த கருத்துக்கள் செட்டைகளுக்களாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தை ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தபட நன்றி. வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த ஊழியமானது உப்பாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு சபையாக நீர் வைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 1000 மடங்கு பெருக செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறீர். இந்த ஊழியத்துடைய தேவைகள் கர்த்தாவே, இந்த ஊழியத்துடைய பண காரியங்கள் நீர் உம்முடைய மகிமின் கர்த்தாவே சம்பூரணத்திலிருந்து நீர் கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குறபடியாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே பரிபூர்ணமான களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க கர்த்தாவே. நீர் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த உம்முடைய சபை ஆண்டவரே. இதில் குறைவு என்பது இல்லை, நிறைவு என்பது உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் தேவைகளை சந்திங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.